நெல்லையில் பரபரப்பு கொலை தொடர்பான பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு கொலை சம்பவம் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். சிவக்குமார், மீண்டும் ஒரு கொலை சம்பவம், பரபரப்பு, அதிர்ச்சி, விவரம் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்துல இன்று காலை மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில அதோட சூட்டின் தாக்கம் அடங்குவதற்குள்ள நெல்லை மாவட்டத்தோட உட்புற பகுதியான சேரன் மகாதேவி அப்படிங்கிற பகுதியில வயல்வெளி பக்கத்துல, அதாவது தனது வீட்டின் அருகில ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சேரன் மகாதேவியை சார்ந்தவர் மணிகண்டன். இவர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றுல சட்டம் பயின்று வராரு. நேற்று முன்தினம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சென்னையில இருந்து விடுப்பு காரணமா தன்னோட சொந்த ஊருக்கு வந்த நிலையில இன்று காலை வயல்வெளியை பார்க்க போயிருக்கிறார். அதாவது தனக்கு சொந்தமான வயல்களை பார்க்கறதுக்கு போன சூழ்நிலையில அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவர் இந்த மணிகண்டனை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல மிகவும் படுகாயமடைந்த நிலையில அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில அவர் தற்போது மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. போலீசார் இது குறித்து விசாரணை செய்யும் போது என்னன்னா, அம்பை பக்கத்துல கோடாரங்குளம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில இவரோட மைத்துனர் ஒருவர் இருக்கிறாரு. அந்த மைத்துனரை பழி வாங்குறதுக்காக நினைத்து இவரை தற்போது படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்ட இவர் சட்டக்கல்லூரி மாணவர்ங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும், நெல்லை மாவட்டத்தோட மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் ஒரே நாள்ல இருவர் பல்வேறு இடங்கள்ல வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சிவக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.